தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விதி நம்மள கட்டுப்படுத்துதா இல்ல நம்ம தான் விதிய மாத்துவோமா? உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம். எத்தனை முயற்சி செய்தாலும் முன்னேற முடியலையா? உங்களுடைய விதி எப்பொழுதும் உங்களுக்கு தடையா நிக்குதா? 1000 வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாத்த போகுதுங்க. இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களே, இப்போ நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திர சின்னம், உருவம், அதற்கான தேவதை இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது. தாம்பத்திய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம், நோய்களை தீர்க்கலாம். இந்த மாதிரி பல விதங்கள்ல நிறைய பயனுள்ள தகவல் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறோம். இப்போ இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள், தனுசு ராசி எந்த மாதிரியான செயல்களை செய்யறாங்க இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவா தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சின்னம் ராசி பலன்ல பாத்தீங்கன்னா வில்லும் அம்பும் இருக்கக்கூடிய, பாதி மனிதன் பாதி அம்பு எய்வது போல இருக்கும். அப்போ அதுதான் வில்லேந்திய உருவம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய மிருக குணங்களும் இருக்கும். அதாவது அதிலிருந்து விடுபட்டு தெய்வீக குணத்தை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. நல்லா சாத்வீகமா சாந்தமா சொரூபமாகவே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மிருகம் மாதிரி ஆயிடுவாங்க. கோபம் அதிகமா வரும். இது ஏன் இப்படி வருது, ஏன் இது மாதிரி எரிஞ்சு விழுகிறாரு அப்படின்னு ஒருத்தருக்கும் புரியவே புரியாது. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் சாந்த சொரூபமா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுதே திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பல சிரமங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய கோபத்தை முழுமையா காட்டிடுவாங்க, ஒரு ரிஷியின் கோபத்தை போல. அதனால இந்த 12 ராசிகள்லயே தனுசு ராசி குருவின் மூல திரிகோண வீடு. இதனுடைய உருவத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை உங்களால அனுபவிக்க முடியும். அதாவது மிருக குணம்னு சொல்லிட்டு மனித தன்மத்தை வளர்த்து கொள்றதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அது போல அவங்களுடைய குறைகளை திருத்தி கொள்றதுல தனுசு ராசி அன்பர்கள் தயாராகவே இருப்பாங்க. இதுதான் அவங்க கிட்ட இருக்க நல்ல குணமே. இந்த ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கைய ஒரு லட்சியத்தோடயே நடத்துவாங்க. தர்மத்தை கடைபிடிப்பாங்க. எப்பயுமே தர்மம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அதனால ஒரு மன ஒருமைப்பாடு இருந்தா மட்டும்தான் வில்லம்புள்ள வீரனாக இருக்க முடியும். அப்போ வில் பயிற்சி அப்படின்றது மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? இயற்கையாகவே அந்த மன ஒருமைப்பாடு வரும், தியானம் வரும், அருள் வரும், தவம் வரும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ற உயர்ந்த நிலை உங்களுக்கு வரும். அப்போ இந்த தர்மத்தை நிலைநாட்ட ராமன் வில்லேந்தி இருந்தாரு பாத்தீங்களா? அதே மாதிரி வில் தர்மத்தின் குறியீடா இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள் தர்மத்திற்காக போராடக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களை பார்த்து நம்ம அதுல மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 9 நட்சத்திர பாதங்கள் அதுல இடம்பெறுங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமா இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஊழ்வினை கர்ம வினை, அதாவது DNA அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கர்ம வினை அடிப்படையில உங்களுடைய பாவங்களும் சாபங்களும் புண்ணியங்களும் நிறைந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்துல பிறந்து ஒரு சாபத்தை பெற்றிருக்கும். அதனால இதற்கான சாபம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா செவ்வாய் தான் சாபத்தை பெறுகிறாருங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எந்த ஆதிக்கத்துல இருந்தாலும் சில நல்லதும் செய்வாரு, சில கெடுதலும் செய்வாரு. அதனால செவ்வாய்க்கான காரகத்துவம் சகோதரர்கள், கடன்கள், அது போல அந்த போலீஸு இல்ல ஏதாவது இராணுவம் இல்ல பூமி சம்பந்தமான இது மாதிரியான விஷயங்கள், நிலபலன்கள், அதிகாரம், வீரம், இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையும் தீமைகளும் கலந்து வரத்தான் செய்யும். அந்த வகையில செவ்வாயின் சாபதோஷ நிவாரணம் பெறக்கூடிய ஒரு சித்தர்கள் அருளிய அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ரீம் ஸ்ரீம் நசி மசி அப்படின்ற மந்திரம். இத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இது உங்களுடைய சாபத்தை போக்குவதற்கான ஒரு மந்திரம். அதாவது செவ்வாயின்
சாபத்தை போக்குவதற்கான மந்திரம். நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும். உங்ககிட்ட இருக்க ஊழ்வினை இருந்தா அந்த மந்திரத்தால அது உங்களுக்கு சரியாகுங்க. அதனால சாபதோஷ நிவாரணம் பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல மூலம் நட்சத்திரக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில தாம்பத்திய உறவுல நிறைய குறைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த குறைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து எந்த முதலாளி இடத்துல நீங்க வேலை செஞ்சாலுமே மூல நட்சத்திரக்காரங்க ரொம்பவே விசுவாசமா இருப்பீங்க. தொழில் மேல, முதலாளி மேல ரொம்பவே விசுவாசமா இருப்பீங்க. கண்ணியமா நீங்க நடந்துப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருந்தாலுமே கணவன் மனைவி இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மூல நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய குறைகள் நீக்கணும் அப்படின்னா, முன்னே சொன்ன மாதிரி பெண் நாய் அப்படின்ற ஒரு உருவம் இருக்கும். நாயிலே பெண் நாய் இருக்கு. அந்த உருவப்படத்தை நீங்க வாங்கி உங்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்க கண்ணுல படுற மாதிரி அதிக நேரம் நீங்க பார்க்குற இடத்துல மாட்டி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுடைய நட்சத்திர வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா அது எப்படி இருக்கணும்? ஏதேதோ பொருளை வாங்கி வீட்ல போட்டோவா மாட்றோம். அப்போ அங்குசம், அதாவது யானைக்கு இருக்கக்கூடிய அங்குசம், அதே மாதிரி சிங்கத்தின் வால் இருக்கும். வாலை குறிக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வந்து கேதுவை குறிக்கும். அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க பொற்காலம், யானையின் துதிக்கை, இந்த மாதிரி உருவங்கள் உள்ள படத்தை நீங்க அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல, சேர்ல இல்ல வண்டியில இது மாதிரி இடத்துலலாம் ஸ்டிக்கரா ஒட்டிக்கலாம். இல்ல கீ செயினா கூட பயன்படுத்திக்கலாம். இதிலோடு நீங்க அடிக்கடி தொடும் பொழுது, பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த உருவங்கள் உங்க மூளையில பதிந்து ஆகாயத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டியது எல்லாம் அருளக்கூடிய கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல உங்களுடைய வாகனம் சிங்கம். சிங்க வாகனம் வந்து கோவில்ல இருக்கும். சிங்க வாகனத்துக்கு போயிட்டு நீங்க விளக்கேத்தலாம். வாளுக்கு வந்து சந்தனம், குங்குமம், பொட்டுலாம் வைக்கலாம். போட்டோல வந்து அந்த சிங்கத்தின் வாளுக்கு பொட்டு வைக்கலாம். நட்சத்திர மரம் மாமரம். மாமரத்திற்கு நீங்க நவதானியத்தை ஊற வச்ச தண்ணி எடுத்து போயிட்டு ஊத்திட்டு விட விட கண்டிப்பா நீங்க மேன்மைகளை அடைய முடியும். உங்களுடைய பட்சி வந்து செம்பருந்து. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு செம்பருந்து. அந்த உருவத்தையும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப வந்து இந்த நட்சத்திர இருப்பிடம் எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மூல நட்சத்திரக்காரங்களே, உங்களுடைய நட்சத்திரம் எங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில கோவில்ல இருக்கும். நம்மளுடைய உடம்புலயும் நட்சத்திரம் இருக்கும். அதே போல அது வாழக்கூடிய இருப்பிடம் இருக்கு. இதெல்லாம் வந்து இறைவனின் சிருஷ்டி. குதிரை கட்டுகின்ற அந்த இடம், அந்த லாயம் அந்த இடத்துல கூட இருக்கும். சித்த யோகி சிவராசம் ரவி அவர்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய மகான்களின் நூல்கள்ல இவ்ளோ விஷயங்களும் இருக்கும். இத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு குதிரை கட்டி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இப்போ தனுசு ராசி அன்பர்களே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து பிரஜாபதி, இது வந்து ஒரு அரக்கன் தான். நீங்க வந்து மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய தேவதையின் மந்திரம் இப்ப நான் சொன்னது. நீங்க வந்து இத சொல்லிக்கிட்டே வரலாம். அரக்கன் அப்படின்றதால பயப்பட தேவையில்ல. நீங்க வந்து காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில்லாம் வெளிய பெரிய பூதங்கள் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பூதங்கள்ல போயிட்டு நீங்க பிறந்த நட்சத்திரத்துல போயிட்டு அது அவங்களுக்கு விளக்கேத்தி படையல் போட்டு உணவு படைச்சு வரும்பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இது மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடியவங்களுக்குரிய விருட்சம். விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருட்ச சாஸ்திரம். மராமரம் அப்படின்ற மரம் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். 2ஆம் பாதத்துல இருக்கவங்களுக்கு பெரும் மரம். மரத்திலேயே பெரும் மரம்னு ஒரு மரம் இருக்கு. 3ஆம் பாதம் செண்பக மரம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாதத்துக்கு ஆச்சா மரம். இது மாதிரி உங்களுக்கு எந்த மரமும் கிடைக்கலன்னா நம்ம பொதுவா சொன்ன மரம் மாமரத்தை கூட நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க சாப தோஷத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழிமுறையும் சொல்லியாச்சு. இதை கடைபிடித்துக்கோங்க. அடுத்தபடியாக பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தினுடைய DNA சாபம், பூர்வ ஜென்ம வினைகள், ஊழ்வினைகள், எந்த வினையா இருந்தாலுமே உங்களுடைய போன பிறவியில இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் அனுபவிக்கக்கூடியது. அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு கிரகத்திடம் ஒளித்து வைத்திருக்கும். அந்த கிரகம் அந்த சாபத்தை வாங்கி இருக்கும். பூராடம் நட்சத்திரத்துக்கு புத பகவான் தான் சாபத்தை பெற்றிருக்கார். பூர்வஷாடா அப்படின்னு வேதம் சொல்லுது. இதனுடைய சாபம் தீர்வதற்கான மந்திரம் வங் எங் நசி மசி.
வங் எங் நசி மசி. பூராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான நட்சத்திரம். ரொம்ப அர்ப்பணிப்பு தன்மையும் அதீத ஈடுபாடும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்க எப்பயுமே உலகை வாழ்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா நலன்களும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இந்த நட்சத்திரத்துக்குரிய சாபத்தை பெறக்கூடிய மந்திரம் சொல்லியாச்சு. இந்த நட்சத்திரத்துக்கான தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்யோபியாம் நமக. இதுதான் வருணன் தான். போராட நட்சத்திரத்துக்கு வருணன் ஒரு தேவதை. அதனால உங்களுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, இல்ல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆண் குரங்கின் படத்தை நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். உங்க ராசிக்கான குறியீடு இது. அதை நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம், பிரச்சனைகள் தீரும். அதே போல இந்த நட்சத்திரத்தின் வடிவம் எது கேட்டீங்கன்னா கட்டில் கால். இவங்க தரையில படுக்க கூடாது. எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலுமே எளிமையான முறையில் 4 கால் வைத்து அதுக்கு மேல ஒரு பலகை போட்டு கூட அந்த கட்டில் கால்ல படுக்கலாம். அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கட்டில்களை பார்த்துக்கிட்டே இருந்தா போகும்பொழுது கட்டில் கால்களை பார்த்துக்கிட்டு போனாங்கன்னா வெற்றி உண்டாகும். கிரக வாகனம் கேட்டீங்கன்னா கருடன். கருடனுக்கும் இவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதே மாதிரி நட்சத்திர இருப்பிடம் கூரை. நீங்க எப்போதாவது ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது ஒரு கூரை வீட்டு பக்கத்துல போயிட்டு கூட நிக்கலாம். யாருக்காவது ஒரு கூரை வீடு கட்டுறாங்கன்னா ஒரு கட்டு கிடுகை நீங்க வாங்கி கொடுக்கலாம். 10 கட்டு இல்ல ஒரு கட்டு உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். கூரை வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்துட்டு வரலாம். இல்ல உங்க வீட்டுல இடம் இருக்குன்னா சின்னதா ஒரு கூரை வீடு போட்டு அங்க போய் தங்கலாம், படுக்கலாம், நீங்க தியானம் பண்ணலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நட்சத்திரத்தை வேகமா ஆக்டிவேட் செய்யுங்க. நட்சத்திர மரம் வஞ்சி மரம். பட்சி கௌதாரி பட்சி. பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு விதியை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுதான் வஞ்சி மரம். 2ஆம் பாதம் உள்ளவர்கள் கடற்கொஞ்சி அப்படின்ற மரம். 3ஆம் பாதத்திற்கு சந்தன மரம். 4ஆம் பாதத்திற்கு எலுமிச்சை மரம். இப்போ 4 பாதத்துல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 பாதத்துல ஏதாவது ஒரு மரம். நீங்க எலுமிச்சை மரம் ஈஸியா கிடைக்கும். அதை கூட நீங்க எடுத்து நவதானியம் ஊற வச்ச தண்ணியை அந்த மரத்தின் வேருக்கு ஊத்திட்டு வர வர நல்லம் உங்களுக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய டிஎன்ஏ சாபம் குரு சாபத்தை பெறுகிறாருங்க. சாபம்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கெட்ட விஷயம் நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு வகையில எல்லாரும் புண்ணியம் பண்ணிருப்பீங்க, ஆனா செய்ய கூடாத விஷயத்த ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. அதனால குரு அததான் பொறுப்பெடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய நன்மை தீமைகளை எல்லாம் அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போ குரு சாபத்தை நீ பெருத்திருக்கும் பொழுது ஸ்ரீம் 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 நசி மசி, ஸ்ரீம் ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை சொல்லும்போது சாபம் தீரும். நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கணக்கே கிடையாது. எவ்வளோ வேணா சொல்லுங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தாம்பத்திய குறைபாடு உங்க வாழ்க்கையில வரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா பெண் கீரி படத்தை நீங்க படுக்கறையில மாட்டிட்டு வர வர வாழ்க்கையில பிரச்சனை தீரும். இதற்குமே நட்சத்திர வடிவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டில்களின் கால்கள் தான். ஒரு கட்டில் 4 கால் இருக்கக்கூடிய கட்டில்ல நீங்க அமர்ந்து பேசுனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறும். அதே மாதிரி நட்சத்திர இருப்பிடம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தின் இருப்பிடம் வண்ணான்துறை. வண்ணான்துறை அப்படின்னா துணி துவைக்கக்கூடிய ஒரு வண்ணான்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய, அழுக்கை நீக்கி சுத்தம் செய்து நம்மளுடைய ஆடைகளை தூய்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய புனித பணியை செய்யக்கூடிய வண்ணான்கள் அவங்களுடைய துறை. அவங்க கூட்டமா ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க துவைக்கிற இடத்துல ஒரு துணி காய போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். உங்க வீட்டில் உங்க கிட்ட இருக்கக்கூடிய வேண்டத்தகாத விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் வெளியேறிடுங்க. விருச்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு விதியை மாற்றக்கூடிய விருச்சம் பலாமரம். இதற்கான தேவதை எது அப்படின்னா விம் விஸ்வம்ய நமக, அதாவது விம் விஸ்வேபியோ நமக. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த தேவதையை வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா நீங்க நான் சொல்றது புரியல அப்படின்னா கூட கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ கிடைக்கும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கூட பார்த்துக்கிட்டே வரலாம். ரொம்பவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை சேரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.